பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரங்களில் பரிபூர்ண அவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுவது ஸ்ரீ ராமாவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும். ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்று கேட்டால், நம்மை போலவே மனிதர்களாக, அதாவது எம்பெருமான் பகவானாக இருந்தாலுமே கூட பரமாத்மாவாக இருக்கக்கூடியவன் தன் ஸ்திதியிலிருந்து தன்னை தாழ விட்டு கொண்டு குறைத்து கொண்டு மனுஷனாக, ஒரு தாயார் தோப்பனாருக்கு குழந்தையாக கர்ப்பவாசம் பண்ணி தான் பிறந்தான். ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் தசரதனுக்கு புத்திரனாக, கௌசல்யக்கு புத்திரனாக, அப்போ தசரதனுக்கும் கௌசல்யக்குமாக மகனாக பிறந்தான். இது ஸ்ரீ ராமாவதார காலத்திலே, திரேதாயுகத்திலே. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் துவாபர யுகத்திலே வசுதேவருக்கும் தேவகிக்குமாக குழந்தையாக பிறந்தான். அது நடந்தது அயோத்தியாவிலே, இது நடந்தது மதுரை பட்டணத்திலே, மதுரா அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்திலே. அப்போ அவர் பிறந்தது க்ஷத்ரிய ராஜாவாக, இவர் பிறந்தது வைஷ்யனாக. அப்போ பகவான் அவதாரம் பண்ணுகிற பொழுது பரிபூர்ண அவதாரம் அப்படின்னு சொல்லுகிறோம் இந்த ரெண்டு அவதாரத்தை. ஏன்னா நம்மளை மாதிரியே அவரும் பிறந்தார், நம்மளைப் போலவே அவரும் வாழ்ந்தார், நம்ம போலவே கல்யாணம் பண்ணி கொண்டார், எல்லாம் நடந்தது நம்மளை போலவே அப்படின்னு வச்சுக்கலாம். இது மேலெழுந்த வாரியாக சொல்ல வேண்டும். நமக்கெல்லாம் கர்மத்தின் விளைவாக பிறந்தோம். எம்பெருமான் ஆசையினுடைய அடிப்படையிலே அவன் அவதரித்தான். இப்போ ராமனுக்கும் கண்ணனுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேருக்கு ராமகிருஷ்ணன் அப்படின்னு கூட பேர் இருப்பான். அப்போ இந்த ராமனுக்கும் கண்ணனுக்கும் என்ன வித்தியாசம்? ராமனை நம்ம எங்கே பார்த்துடலாம்? ரெண்டு பேரையும் பார்க்கணும். ராமனை பார்க்கணும், கண்ணனை பார்க்கணும். ராமாவதாரத்தில் ராமனை எங்கே பார்க்கலாம்? கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை எங்கே பார்க்கலாம்? ஒரு வித்தியாசம். ஸ்ரீ ராமாவதாரத்திலே ராமன் அப்படின்னா மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு சொல்லுவோம். வடக்கெல்லாம் மரியாதா புருஷோத்தம் ராம் அப்படின்னு சொல்லுவா. அயோத்தியா ராம், கோசல ராம், தசரத ராம் என்னெல்லாம் பல பேர் சொல்கிறோம். சீதாராம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ராமனை அவன் வாழ்ந்த காலத்திலே எங்கு பார்க்க முடியும்? எங்கே பார்க்கலாம் அப்படின்னா அரண்மனையில் பார்க்கலாம். சரி, அரண்மனையில் இல்லை, எங்கே பார்க்கலாம்? தசரதன் கூட இருக்காரா, தாயோட கூட இருக்காரா, சீதையோட கூட இருக்காரா, எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா ராமனை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்கே பார்க்கலாமான்னா, ராமனுக்கு ரொம்ப தர்மசாஸ்திரத்தை எல்லாம் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. அதனால் எங்கே பார்க்க முடியும் ராமனைன்னா, ரிஷிகள்லாம் இருக்காள். ரிஷிகள் பெரிய பெரிய தவம் பண்ணக்கூடிய முனிவர்கள் எல்லாம் இருக்கா. வசிஷ்டர் இருந்தார், விஸ்வாமித்திரர் இருந்தார், எல்லாம் பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இருக்கக்கூடிய இடம் ஆசிரமம் அப்படின்னு காட்டுக்கு நடுவில் எங்கேயாவது இருப்பாவா. இலை தழை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, காய் கனி இதெல்லாம் சாப்பிட்டுருவா. அப்போ அந்த ரிஷிகளினுடைய ஆசிரமத்திலே அந்த ரிஷியினுடைய திருப்படிக்கு கீழே உட்காந்துருப்பான் ராமன் ராஜா. ஆனால் எங்கே பார்க்கலான்னா அடிக்கடி அங்கே போடுவான். போயிட்டு அந்த ரிஷிகளினுடைய ஆசிரமத்துக்கு கிட்ட போயிட்டு அவர்கள் திருவடியிலே விழுந்து எனக்கு தர்மசாஸ்திரத்தை உபதேசம் பண்ண வேணும் அப்படின்னு கேட்பாராம். தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல பெருமாள் தான் மேலே இருக்கிறவர் தான் கீழே இறங்கி வந்திருக்கா. ஆனால் அவருக்கு தர்மத்தை தெரிஞ்சுக்கணுமா, தர்மசாஸ்திரம் தெரிந்து கொள்ள வேணும், அனுஷ்டானங்களை தெரிந்து கொள்ள வேணும்னு ரொம்ப ஆசையோட ரிஷிகளினுடைய திருவடிக்கு கீழே எப்பொழுதுமாக விழுந்து கிடப்பன் ராமன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர்களுக்கு கீழே விழுந்து கிடந்து நல்லதை தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆசை ராமனுக்கு இருந்தது. இது ராமாவதாரத்தில் ராமனை பார்க்கலான்னா ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் பார்த்துடலாம். சரி, கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனை எங்கே பார்க்கறது அப்படின்னா கண்ணனையும் பார்க்கலாம், அவரோட இடத்துல பார்த்தோம். இப்போ இவரோட எங்கே பார்க்கலான்னா கோபிமார்களுடைய குய்சகத்திலே பார்க்கலாம். கோபிமார்கள் இருக்காளோ இல்லையோ, கோபிமார்கள்லாம் இடைச்சிகள், இந்த ஆயர் குலத்திலே வந்த இடைச்சிகள். அந்த இடைச்சிகளினுடைய கொய்சகம், இந்த அவர்கள்லாம் சேலை உடுத்திக்கிறாளோ இல்லையோ, புடவை உடுத்திக்கிற பொழுது
அந்த கொய்சகம் இந்த முடிச்சு போட்டுக்கிறாள் இல்லையா, அந்த இடத்துல சொருகுவான். அதை அப்படி சொருகக்கூடிய இடத்துல அங்கே இருப்பான். ஏன்னா அந்த ஸ்திரீகள் கோபிமார்கள் அவர்களோட இருக்கணும், அவர்களோட விளையாடணுங்கிற ஆசை கண்ணனுக்கு. அவன் எங்கே இருப்பான் அப்படின்னா கோபிமார்களுடைய கொய்சகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். ராமன் இருக்கிற இடம் அது வேற. அவருக்கு நிறைய தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால் ரிஷிகளுக்கு கீழே கிடப்பர். கண்ணனை பார்க்க வேணும் என்னால் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை எங்கே பார்க்கலான்னா கோபிமார்கள் பக்கத்தில் பார்த்துக்கலாம். ஒன்றும் பசுக்கூட்டத்தில் பார்க்கலாம், இல்லைன்னா கோபிமார்களுடைய குய்சகத்திலே பார்க்கலாம். முக்காவாசி நேரி பசுமாட்டு கூட்டத்தோடு இருந்துருவார். அப்புறம் அந்த நேரம் போக பார்த்தோம்னா எங்கே இருப்பார் அப்படின்னா கோபிமார்களோடே இருப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளவு சுலபன் எம்பெருமான். மேலே இருக்கிறவன் தன்னை தாழ விட்டு கொண்டு கிடறங்கி வந்தானே ஆனால் தன்னுடைய நீர்மை சௌலபியம், அந்த சௌலபியங்கிற எளிமையான ஒரு விஷயத்தை தான் எம்பெருமான். ஏன்னா ராஜான்னு சொன்னால் அவர் யாரும் அவ்வளோ தூரம் கீழே இறங்கிடுவாளான்னா அவர் ராஜான்னு இருக்கார். ஆனாலும் ரிஷிகளுக்கு கீழே அண்டி கிடந்தார். தர்மத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு குருவை அண்டி விஷயத்தை தெரிந்து கொள்ள வேணுங்கிற ஆசை. கிருஷ்ணாவதாரத்தில் அதெல்லாம் இல்லையாம். அவர் என்ன பண்ணாராம், நேர கோபிமார்களோடு விளையாடுவார், பசுமாட்டோடு விளையாடுவார். அப்போ கோபிமார்களுடைய கொய்சகத்தை பார்க்கலாம்னா அப்படி மாணிக்கம்னா முந்தானரை முடிஞ்சுடலாம், கண்ணனை முடிஞ்சுடலாமாண்ணா அவ்வளோ எளிமை. கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமானுக்கு இருந்த எளிமையை பார்க்கணும்னா ஒரு முந்தானைக்குள்ளே இந்த கொய்சகத்தில் கொசுவத்தில் முடிஞ்சு வச்சுடுற அளவுக்கு அவ்வளவு எளிமை எம்பெருமான். அத்தனை தூரம் தான் தன்னுடைய நீர்மையை காட்டி தன்னுடைய சேட்டுதங்களையெல்லாம் செய்ததான ஒரு அவதாரம் ஸ்ரீகிருஷ்ணாவதாரம் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேணும். இது பூர்வாச்சாரியர்கள் சொல்கிறாங்க, வியாக்கியானங்களே சொல்கிறாங்க. எதை தெரிஞ்சுக்கணும்னா ராமன் அப்படின்னு சொன்னால் அந்த ராமன் எப்படி நடந்து கொண்டாருங்கிறத பார்க்கணும். கண்ணன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன உபதேசம் பண்ணார்னு பார்த்துக்கணும். ராமனை பார்த்தோம்னா ராமன் நிறைய உபதேசம் பண்ணாரானா நிறைய சொல்ல முடியாது. சரி, ஆனால் நடந்துனது எப்படின்னா நேர்மை, அந்த நேர்மையோடு இருப்பார். ஸ்ரீ ராமாவதாரம்னா நேர்மை. அப்படி வரப்பாக தான் இருப்பார். அப்படி ரொம்ப சிரிச்சுட மாட்டார், ரொம்ப அசைஞ்சிட மாட்டார். எல்லாம் அப்படியே நேர்மையாக அப்படி பிடிச்ச கோடு மாதிரி வருவார். அப்படி நடந்துகின்றவர் ராமன். அப்போ நேர்மையோடு இருக்கக்கூடியவர். அவர் என்னன்னு சொல்கிறோம், மரியாதா புருஷோத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஒரே ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். அப்படி உயர்ந்த தன்மையோடு கல்யாண குணத்தோடு வாழ்ந்தவர் ஸ்ரீராமபிரான் கிருஷ்ணாவதாரத்தில். அப்போ ராமாவதாரத்தில் எத்தை பார்க்கணும், ராமன் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணாவதாரத்தில் எதை பார்க்கணும் அப்படின்னா அவர் நடந்து கொண்ட விதத்தை சொல்ல மாட்டா, அவர் சொன்னதைபடி நடக்கணும்பா. அவர் என்ன சொன்னார்னா பகவத்கீதை சொன்னார். இந்த பகவத்கீதையில் சொன்னாரோ இல்லையோ அது மாதிரி நடந்துக்கோங்கன்னு சொல்லுவாள். அப்படின்னா ராமன் நடந்த விதத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் சொன்னது என்னவோ அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அப்படின்னா பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அத்தியாயங்களும் என்ன, பகவத்கீதையிலே சொல்லப்பட்டதான அர்த்தங்கள் என்ன, அதெல்லாத்தையும் கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்னன்னு எல்லாத்தையும் பிரபத்தி என்ன அத்தனையும் சொன்னதான கண்ணன் பெருமான் சொன்னதை கேட்டு நடந்து கொள்ளுங்கோள். ராமனை பார்த்து அவன் நடந்தவற்றை பார்த்து நடந்து கொள்ளுங்கோள் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 2 அவதாரங்களும் எத்தனை பெருமை படைத்தது. நம் பாரத தேசத்திலே எம்பெருமானுடைய அவதாரங்களுக்குள்ளே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அவதாரங்கள் 2மே நடந்ததுன்னு சொன்னால், ஒன்று மதுரப்பட்டணத்திலே, ஒன்று அயோத்தியாவிலே, ஒன்று மதுரப்பட்டணத்திலே அப்படிங்கிற பெருமை. ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுக்கு பல்லாண்டு பாடுவோம்.